டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பத்தியெல்லாம் நம்ம முன்னாடி டீட்டெயிலா பார்த்துட்டோம். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மேல ஐ பட்டன்ல குடுத்துருக்கேன். ஓகே. இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன பேசிக் மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க, என்னென்ன டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ப்ராசஸா பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பர்பஸ்க்காக ஆயிலை டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பர்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங் கூலிங். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய வைண்டிங் வந்து ஹீட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய இன்சுலேஷன் ஃபெயிலியர் ஆகிட்டு வைண்டிங் ஃபுல்லாக ஷார்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு கூலிங் மீடியமாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ஃபஸ்ட்டு பர்பஸ். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங் இன்சுலேஷன். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் RYB அப்படின்னு சொல்லி 3 ஃபேஸ் இருக்கிற வைண்டிங் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வைண்டிங் வந்து ஒன்றோட ஒன்று ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்சுலேஷன் மீடியமாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரால் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங்கில் கொடுக்கக்கூடிய சப்ளை வந்து டிரான்ஸ்ஃபார்மர் பாடியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்சுலேஷன் மீடியமாகவும் நம்ம ஆயில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது ரெண்டாவது பர்பஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா வைண்டிங் ப்ரொடெக்ஷன். நார்மலாகவே நம்ம வைண்டிங் ஹீட் ஆச்சு அப்படின்னா வைண்டிங் ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக எப்போல்லாம் வைண்டிங்கில் ஹீட்டு அதிகமாகுதோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு இண்டிகேட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சுலேஷன் ஆயில் தான். இது நம்ம WTI OTI ப்ராசஸில் ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தோம். அது வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு அலாரம் அல்லது ட்ரிப் கொடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் ஃபெயிலியர்லேருந்து அவாய்ட் பண்ணிடும். ஓகே. இந்த 3 பர்பஸ்க்காக தான் வந்து ஆயிலை டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இந்த இன்சுலேஷன் ஆயில் அப்படின்றது ஒரு முக்கியமான லிக்யூட். ஸோ அந்த லிக்யூடில் ஏதாவது குவாலிட்டியில் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மரோட பர்ஃபார்மன்ஸு மொத்தமாக பாதிக்கும். ஸோ அந்த மாதிரி பாதிக்காமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 6 months ஒன்ஸு இல்லை 1 year ஒன்ஸ் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலேருந்து ஒரு சாம்பிள் எடுத்து அதனோட குவாலிட்டி செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டியில் ஏதாவது டீவியேஷன் இருந்தது அப்படின்னா அது ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி அந்த குவாலிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய ப்ராசஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஷட்டவுன் டேஸில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் யார்டில் இந்த மாதிரி வண்டிங்க வந்து நிற்கிறது நீங்கள் பார்த்துருக்கலாம். இது வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியும். இதான் வந்து அதனோட கண்ட்ரோல் பேனலு. உள்ளே இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம ஃபில்ட்ரேஷன் மிஷினை நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய ட்ரைன் பைப் லைனை கொண்டு வந்து நம்மளோட ஃபில்ட்ரேஷன் மிஷினுக்கு இன்லெட்டாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபில்ட்ரேஷன் மிஷின்லேருந்து வரக்கூடிய அவுட்லைட் பைப் லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட டாப் அப்பில் கொடுத்துருப்பாங்க. ஓகே. இப்போ இதில் ஆயில் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரைன் லைன்லேருந்து வந்துட்டு ஃபில்ட்ரேஷன் மிஷினுக்குள்ளே போயிட்டு ஃபில்டர் ஆகிட்டு திரும்ப வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளேயே போயிடும். இது வந்து ஒரு சைக்கிள். இந்த மாதிரி வந்து 3 to 4 சைக்கிள் வந்து திரும்ப ஃபில்டர் ஆகி நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஃப்ளோ போயிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி போச்சுன்னா தான் வந்து நம்மளோட ஆயிலோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஓகே. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரை ஃபில்ட்ரேஷன் மிஷினோட கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ஃபில்ட்ரேஷன் மிஷினில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்ன பர்பஸ்க்காக அது வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இதுதான் வந்து அந்த ஃபில்ட்ரேஷன் மிஷினோட மொத்த லே அவுட்டு. இதில் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட் வால்வு. இதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஆயிலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இன்லெட் வால்வு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயினரு. இந்த ஸ்ட்ரெயினர் நமக்கு தெரியும், ஏதாவது சாலிட் பார்ட்டிக்கல் ஏதாவது இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய சாலிட் பார்ட்டிக்கலை ஃபில்ட்ரேஷன் மிஷினுக்குள்ளே போகாமல் ஃபில்டர் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரெயினர் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதனோட கேஜ். இப்போ எவ்வளோ ப்ரெஷரில் ஆயில் ஃப்ளோ வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் மிஷினுக்குள்ளே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு ப்ரெஷர் கேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இன்லெட் பம்பு. இதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஆயிலை பம்ப் பண்ணி ஃபில்ட்ரேஷன் மிஷின் கொடுக்கறதுக்காக ஒரு இன்லெட் பம்ப் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீட்ரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, 2வது ஸ்டேஜு, அப்புறம் 3வது ஸ்டேஜ். இந்த மாதிரி வந்து 3 ஸ்டேஜ் ஹீட்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எதுக்காகனா நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து வரக்கூடிய ஆயிலை ஹீட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்காங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் ஹீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆயில் வந்து ஒரு ப்ரீ ஃபில்டர் போகும். இந்த ஃப்ரீ ஃபில்டர் பார்த்தீங்க அப்படின்னா, அதனோட ஃபில்டரோட ஹோல்லாம் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வந்து ஃபுல்லா கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஃபைன் ஃபில்டர் குடுப்பாங்க. இந்த ஃபைன் ஃபில்டர்ல இருக்கக்கூடிய ஃபில்டரோட ஹோல் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகிள் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாம் வந்து இதில கலெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரே நாசிலுக்கு போகும். இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இந்த ஹீட் பண்ணி வந்த ஆயில ஃபில்டர் பண்ணிட்டு, இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே மாரி வந்து தெளிச்சு விடுவாங்க. ஸோ அந்த பர்ப்பஸ்க்காக ஸ்ப்ரே நாசிலும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கம் பம்ப். இந்த வேக்கம் பம்ப் எதுக்காகன்னா, அந்த மாரி ஸ்ப்ரே பண்ண ஆயில்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்லாம் வந்து அப்சர்வ் பண்றதுக்காக ஒரு வேக்கம் பம்ப் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ராப். ட்ராப் வந்து அப்படி அப்சர்வ் பண்ணக்கூடிய மாய்ஸ்சர்லாம் வந்து அட்மாஸ்பியர்ல விடுறதுக்காக ஒரு ட்ராப் ஒண்ணு வச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவுட்லெட் பம்ப். இந்த பம்ப் வந்து நம்ம ஃபில்ட்ரேஷன் மிஷின்லேருந்து வரக்கூடிய ஆயில திரும்ப டிரான்ஸ்ஃபார்மருக்கே குடுக்குறதுக்காக ஒரு அவுட்லெட் பம்ப் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு என்ஆர்வி, அதாவது நான் ரிட்டர்ன் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இந்த ப்ராசஸ் ஃப்ளோ நடந்துட்டு இருக்கும்போது, டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எந்த ஒரு ஆயிலும் பேக் எண்ட்ல ஃபில்ட்ரேஷன் மிஷினுக்கு போயிறக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு என்ஆர்வி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவுட்லெட் வால்வ். இது நம்ம ஃபில்ட்ரேஷன் மிஷின்லேருந்து போகக்கூடிய ஆயில் ஃப்ளோவ கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு அவுட்லெட் வால்வ் வச்சிருக்காங்க. ஓகே. இப்போ பார்ட்ஸ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ ப்ராசஸ பத்தி பார்க்கலாம். ஓகே. இப்ப இதனோட ஆயில் ப்ராசஸ சின்னதா அனிமேஷன் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில வந்து இந்த ப்ளூ கலர்ல தெரியிறதெல்லாம் வந்து பம்ப் அப்படின்னு எடுத்துக்கங்க. அதில கிரீன் கலர்ல தெரியிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பல் கிரீன் கலர் தெரியிற இந்த சிம்பல்லாம் வந்து ஹீட்டர் அப்படின்னு எடுத்துக்கங்க. அந்த ரெட் கலர்ல தெரியிறதெல்லாம் வந்து மாய்ஸ்சர் அப்படின்னு எடுத்துக்கங்க. அந்த எல்லோ கலர்ல தெரியிறதெல்லாம் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்லெட் பம்ப் ஆன் ஆயிருச்சு. இப்போ ஆயில் ஃப்ளோ வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அட் த சேம் டைம் வந்து இங்க ஹீட்டரும் ஆன் ஆயிருச்சு. ஸோ இப்போ அந்த ஆயில் இங்க வந்துட்டு ஹீட் ஆயிட்டு, ப்ரீ ஃபில்டர் போயிட்டு ஃபில்டர் ஆயிட்டு, ஃபைன் ஃபில்டர் போயிட்டு, இப்போ அந்த நாசில் வழியா வந்து ஸ்ப்ரே ஆயிட்டு, அப்படியே கீழ வந்து அவுட்லெட் பம்ப் வழியா வந்துட்டு மறுபடியும் டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிது. ஸோ இது வந்து திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இந்த இடத்துல வந்து ஸ்ப்ரே ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்ப்ரே ஆன உடனே என்ன ஆகும்னா, இங்க ஹீட் ஆன ஆயில் இங்க ஸ்ப்ரே ஆகுது. உடனே என்ன ஆகும்னா, அந்த ஆயில்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர்லாம் வந்து இந்த வேக்கம் பம்ப் ரன் ஆகுறதுனால இந்த ட்ராப்ப நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ராப்ல என்ன ஆகும், அந்த மாய்ஸ்சர் ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இந்த ட்ராப் வழியா வந்து அட்மாஸ்பியர்ல விட்டுருவாங்க. ஸோ இங்க போகக்கூடிய அவுட்லெட் பம்ப்ல போகக்கூடிய ஆயில் வந்து மாய்ஸ்சரே இல்லாம சுத்தமான ஆயில் தான் வந்து திரும்ப டிரான்ஸ்ஃபார்மருக்கு போயிட்டுருக்கும். ஸோ இத வந்து ஒரு 3 ப்ராசஸ் 3 சைக்கிள் 4 சைக்கிள் திரும்ப திரும்ப பண்றது மூலமா நம்மளோட ஆயில் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிரும். இதுதான் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகே. இப்ப நம்ம ஆயில ஃபில்டர் பண்ணிட்டோம். இந்த ஃபில்டர் பண்ண ஆயில் வந்து குவாலிட்டியா இருக்கா அப்படின்றத எப்படி செக் பண்றது அப்படின்றத நம்ம அடுத்த டெஸ்ட்ட பத்தி பார்க்க போறோம். ஓகே. அதான் வந்து பிடிவி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத டெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு என்ன கிட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து அதனோட கிட். ஸோ அந்த கிட்டுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதனோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 415லேருந்து 100 கேவின்னு இருக்கும். அதாவது பிரைமரியில 415 குடுத்தோம் அப்படின்னா, செகண்டரியில 100 கேவியா வரைக்கும் அதனால கன்வெர்ட் பண்ணி குடுக்க முடியும் அப்படின்றது தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ரேட்டிங்கு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பிள் ஆயில கலெக்ட் பண்றதுக்காக ஒரு பின் வச்சிருப்பாங்க. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ராடு குடுத்துருப்பாங்க. அந்த 2 ராடுக்கு இடையில வந்து ஒரு 2.5 கேப்ல இந்த ஆயில் சாம்பிளிங் பின் வந்து வச்சிருப்பாங்க. இதான் வந்து நம்ம பிடிவி டெஸ்ட் பண்றதுக்கான கிட். ஓகே. இப்போ கிட்ட பார்த்துட்டோம். இத வச்சு நம்ம டெஸ்ட் எப்படி கண்டக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆயில் பிடிவி டெஸ்ட் பண்றதுக்கான பர்ப்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், அதாவது இன்சுலேஷன் ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் நம்ம இந்த பிடிவி டெஸ்ட்ட கண்டக்ட் பண்றோம். ஓகே. அதில ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயில் சாம்பிளிங் கலெக்டிங் பின்ன வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில வச்சே கிளீன் பண்ணுவாங்க. எதுக்காகன்னா, நம்ம அந்த பின்ல ஏதாவது மாய்ஸ்சர் கன்டென்ட் இருந்தது அப்படின்னா, நம்மளோட டெஸ்ட் ரிசல்ட் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா இருக்காது அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் அத ஃபுல்லா கிளீன் பண்ணிப்பாங்க. ஓகே. இதில 2வது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல ஆயில் சாம்பிள் கலெக்ட் பண்றதுக்காக 2 வால்வ் குடுத்துருப்பாங்க. ஒண்ணு பாட்டம்ல இருக்கும். இன்னொன்னு டாப்ல இருக்கும். இப்ப நம்ம பாட்டம்ல இருக்கக்கூடிய ஆயில் சாம்பிளிங் வால்வ்ல ஆயில வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகே. இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி கலெக்ட் பண்ண சாம்பிள வந்து நம்மளோட டெஸ்டிங் கிட்ல வந்து வைக்கிறதுக்காக ஒரு ப்ரொவிஷன் குடுத்துருப்பாங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்மரோட செகண்டரியில பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு ராட ஃபிக்ஸ் பண்ற மாரி ஒரு ஃபிக்ஸிங் குடுத்துருப்பாங்க. ஸோ அதில கொண்டு போயிட்டு அந்த சாம்பிள வச்சிரணும். ஓகே. அடுத்தது 4வது ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்டேஜ கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தணும். 0லிருந்து 60 கேவி வர வரைக்கும் வோல்டேஜ அதிகப்படுத்துவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு மேனுவலாவும் பண்ணலாம், இன்னொன்னு ஆட்டோவும் பண்ணலாம். மேனுவலா பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல ஒரு நாப் மாரி குடுத்துருப்பாங்கல்லங்க. அத ரொட்டேட் பண்ணி இந்த மீட்டர்ல வேல்யூவ பார்த்துக்கிட்டு 60 கேவி வர வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே. இது 4வது ஸ்டெப்.
5வது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ வந்து இந்த வோல்டேஜ் லெவல் வந்து 60 கேவி ரீச் பண்ணுதோ, அந்த சமயத்தில ஒரு ஸ்டாப் வாட்ச ஆன் பண்ணிப்பாங்க. ஓகே. இது 5வது ஸ்டெப்பு. அடுத்து 6வது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்தில வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா ட்ரிப் வரும். ஒரு சின்னதா ஸ்பார்க் வந்துட்டு இந்த கிட் வந்து ட்ரிப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எந்த டைம்ல இந்த இடத்துல ஸ்பார்க் வருதோ, அந்த டைம் வந்து நோட் பண்ணிப்பாங்க. இது வந்து 6வது ஸ்டெப்பு. ஓகே. இப்ப டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. இப்ப ரிசல்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரிப் ஆச்சுல்லங்க, அதனோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட் இருக்கணும். இப்ப எப்ப 60 கேவி ரீச் ஆச்சோ, அதிலிருந்து அந்த ட்ரிப் ஆன டைமிங் வந்து 1 மினிட் வந்து இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஆயிலோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அத விட கம்மியா இருந்தது அப்படின்னா, நமக்கு ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ மறுபடியும் திரும்ப செய்வாங்க. இத விட அதிகமா போச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆயில் வந்து ரொம்ப குவாலிட்டியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ். ஓகே. இப்ப இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்க டைரக்ட்டா வந்து டிரான்ஸ்ஃபார்மர உங்களோட ப்ராசஸுக்கு குடுத்துறக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர ஆயில வந்து ஹீட் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்றதுனால, அதில வந்து சில கேஸஸ் இருக்க தான் செய்யும். ஸோ அந்த கேஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணணும். இப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு எல்லா வால்வையும் க்ளோஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நம்மளோட பக்கிள்ஸ் ரிலே ப்ளஸ் ட்ரெயின் வால்வ்லாம் இருக்கும். ஸோ அதில வந்து கேஸ வந்து ஃபுல்லா ரிலீஸ் பண்ணணும். ஃபுல்லா ரிலீஸ் பண்ணி அது வழியா வந்து ஆயில் எப்போ வந்து ஃபுல் ஃப்ளோஸ்ல வருது, அதாவது ஏர் பபிள்ஸ் இல்லாம ஃபுல்லா ஆயில் அந்த ட்ரெயின் வால்வ் வழியா வருதோ, அது வரைக்கும் நீங்க வந்து அந்த கேஸ ரிலீஸ் பண்ணட்டும். ரிலீஸ் பண்ணிட்டு அது 1 ஆர் 2 ஹவர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மர எந்த ஒரு ஆப்பரேஷன் பண்ணாம அப்படியே சைலண்டா விட்டுறணும். அதுக்கப்புறம் தான் வந்து நீங்க உங்களோட ப்ராசஸ் குடுக்கணும். அதுக்கு முன்னாடியே நீங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, உள்ள வந்து அந்த ஹீட்னால உருவாகுற கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பக்கிள்ஸ் ரிலேவோ, அலாரமோ இல்ல ட்ரிப்போ ஏதாவது நியூசன்ஸ் ட்ரிப்போ குடுத்துட்டு இருக்கும். ஸோ அந்த மாரி ஆகாம இருக்கணும் அப்படின்னா, ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இத வந்து நீங்க கண்டிப்பா பண்ணியாகணும். ஓகே. இப்ப ஆயில் பிடிவி டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. அசிடிட்டி டெஸ்ட் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில்ல எவ்வளோ ஆசிட் இருக்கு அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகே. இப்ப ஆசிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு லிக்விடா எடுத்துக்கிட்டாலும் அத வந்து ஒரு 3 ஸ்டேட்டா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆசிட், 2வது நியூட்ரலைஸ்டு, 3வது பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டைப்பா பிரிச்சிடலாம். இது எத வச்சு பிரிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விடோட pH லெவல வச்சு பிரிப்பாங்க. இப்ப நார்மலா அந்த லிக்விடோட pH லெவல் வந்து 7ஆ இருந்தது அப்படின்னா, அது வந்து நியூட்ரலைஸ்டு லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே 7க்கு கீழ போச்சு அப்படின்னா, அது வந்து ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. 7க்கு மேல போச்சு அப்படின்னா, அது பேஸ் லிக்விட் இல்லனா ஆல்கலைன் லிக்விட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்ப நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் புதுசா வாங்குறோம் அப்படின்னா, அதனோட pH லெவல் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். அதாவது நியூட்ரலைஸ்டு ஸ்டேட்ல இருக்கும். இப்ப அந்த ஆயில் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல யூஸ் பண்றதுனால, அது வந்து ஹீட் ஆகுது. வெளியில இருக்கிற காத்து வந்து உள்ள மிக்ஸ் ஆகுது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆயிலோட pH லெவல் வந்து 7ஓட குறைய ஆரம்பிக்கும். அதாவது நியூட்ரலைஸ்டு ஸ்டேட்லேருந்து ஆசிட் கண்டிஷனுக்கு மாற ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாரி எவ்வளோ ஆசிடா மாறியிருக்கு அப்படின்னு செக் பண்றது தான் இந்த டெஸ்ட்டோட பர்ப்பஸ். ஓகே. இப்ப இந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்றதுக்கு நமக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பியூரிட் வேணும். நம்ம ஆயில் சாம்பிள் எடுக்கிறதுக்காக ஒரு பியூரிட் வேணும். அதுக்கப்புறம் ஸ்பிரிட் லிக்விட் தேவைப்படும். அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட் லிக்விடு, அதுக்கப்புறம் வந்து இண்டிகேட்டர். அப்புறம் வந்து நம்ம இந்த டெஸ்ட் ரிசல்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்காக ஒரு சார்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சார்ட்டு நமக்கு தேவைப்படும். ஓகே. இப்போ நம்ம டெஸ்ட் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆயில் சாம்பிள் வந்து 1 கிராம் எடுத்துக்கிட்டு நம்ம அந்த பியூரிட்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 1 மில்லி ஸ்பிரிட் எடுத்து நம்ம அந்த 1 கிராம் ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஷேக் பண்ணணும். அதுக்கப்புறம் சோடியம் கார்பனேட் 1 ml எடுத்துட்டு அந்த பியூரிட்டியில் இருக்கக்கூடிய ஆயிலோட மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஷேக் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இண்டிகேட்டரை ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்துட்டு அந்த பியூரிட்டியில் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஷேக் பண்ணணும். அந்த மாதிரி ஷேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த பியூரிட்டியில் இருக்கிற ஒரு லிக்விட் வந்து ஒரு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த கலரையும் நம்ம அந்த சார்ட்டில் இருக்கக்கூடிய கலரையும் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 0.00லேருந்து 0.3 இந்த கலருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆசிட் வேல்யூ வந்து அக்செப்டபிள் வேல்யூவில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை தாண்டி போச்சு அப்படின்னா அது வந்து அக்செப்டபிள் வேல்யூ இல்லைன்னு அர்த்தம். ஸோ அதை தாண்டி போச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ்லாம் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் வந்து நம்ம வைண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்சுலேஷனுக்காக பேப்பர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பேப்பர்லாம் வந்து டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் இதனோட மீனிங்கு. ஓகே. இப்போ டெஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த டெஸ்ட் பேப்பர் இருக்குல்லங்க, இந்த ஸ்டாண்டர்ட் பேப்பர் இருக்குல்ல, அந்த பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, கீழே ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசேஷன் mgKOH அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து KOH அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்கிறாங்கன்னா
நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து ஆசிடாக மாறிடுச்சு. ஏன்னா நம்ம உள்ள ஹீட் அப்சர்வ் பண்ணுது, வெளியில் இருக்கிற காற்று உள்ளே போகுது, மாறி ஆசிடாக மாறிடுச்சு. இப்போ அது மறுபடியும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், அதாவது நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்றதா இந்த சார்ட் நமக்கு சொல்லுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா 0.05 மில்லிகிராம் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து நம்ம இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆயில் வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும், நியூட்ரலைஸ்டு ஸ்டேட்டுக்கு வந்துடும் அப்படின்றது தான் இதனோட மீனிங்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.3 வரைக்கும் 0.0லேருந்து 0.3 வரைக்கும் வந்துச்சு அப்படின்னா அக்செப்டபிள் வேல்யூ. அதை தாண்டி போச்சு அப்படின்னா நம்ம ஃபில்ட்ரேஷன் திரும்ப பண்ண வேண்டியிருக்கும். ஓகே, இதுதான் வந்து ஆயில் அசிடிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்த டிரான்ஸ்ஃபார்மர்லாம் வந்து ஆயிலை மீடியமாக யூஸ் பண்ணுறதுனால தான் நம்ம இவ்வளோ பேசிக் மெயின்டெனன்ஸு இவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ இந்த பிரச்சனைலாம் தீர்க்கறதுக்காக ஆயிலே இல்லாத ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுனால தான் வந்து கேஸ்ட் ரெசின் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஆமாங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் வெறும் வைண்டிங் மட்டும்தான் இருக்கும், வெளியில் வெறுமனே டோர் மட்டும்தான் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு டேப் வைண்டிங் மட்டும் எடுத்து கொண்டு வந்து ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே, இதுக்குள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, இது ப்ரொடெக்ஷனுக்காக என்னென்ன டிவைஸ் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட செகண்டரி சைடு சர்ஜ் அரெஸ்டர் வச்சுருப்பாங்க. ஸோ சர்ஜ் அரெஸ்டர் எதுக்காக வச்சுருக்காங்க, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி நம்ம முன்னாடி ஒரு வீடியோ பண்ணிட்டோம். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐபட்டியில் கொடுத்துருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ப்ரொடெக்ஷனுக்காக நம்ம ஆயில் டிரான்ஸ்ஃபார்மரில் WTI, OTI, பகிள்ஸ் ரிலே இதெல்லாம் வச்சுருப்போம். ஸோ இந்த கேஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு கண்ட்ரோலர் மட்டும் வச்சுருப்பாங்க. ப்ளஸ் ஆர்டிடிஸ், அதாவது டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணக்கூடிய ஆர்டிடிஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்மரோட அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணி இந்த கண்ட்ரோலருக்கு கொடுக்கும். ஸோ இந்த கண்ட்ரோலரில் ஆல்ரெடி நம்ம சில செட் பாயிண்ட் வச்சுருப்போம், ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்போம். அந்த டெம்பரேச்சர் தாண்டி போகும்போது நமக்கு அலாரமோ ட்ரிப்போ கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி வந்து இங்கே ரிலே டெர்மினல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் ட்ரிப்புக்கோ அலாரமோ வந்து இங்கே கொடுத்துப்பாங்க. ரொம்ப சிம்பிளான மெக்கானிசமாக இங்கே இருக்கும், அதை வந்து நம்ம ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர் கம்பேர் பண்ணும்போது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டேப் சேஞ்சிங் வந்து ஆயில் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஒரு கியர் மெக்கானிசம் வச்சுருப்பாங்க, ஆன்லோட் டேப் சேஞ்சு, ஆஃப்லோட் டேப் சேஞ்சு அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ நம்ம கேஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட்டு அதனோட டேப்பிங் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு டெர்மினலில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இடையில வந்து ஒரே ஒரு லிங்க் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எந்த டேப்பில் கனெக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறோமோ அந்த லிங்க்கை மட்டும் நம்ம மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக டேப்பை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோவோட மொத்த அவுட்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் என்ன பர்பஸ்க்காக ஆயில் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு கூலிங்கு, ரெண்டாவது இன்சுலேஷனு, மூணாவது ப்ரொடெக்ஷன் அதுக்காக பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஆயில் ஃபில்ட்ரேஷன் மிஷினை டிரான்ஸ்ஃபார்மரோட எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரேஷன் எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, என்ன பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆயில் ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்ஸு எப்படி நடக்கும் அப்படின்றத ஒரு குட்டியாக அனிமேஷனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் பிரைட்டன் வோல்டேஜ் டெஸ்டிங் கிட்டில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி வந்து டெஸ்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆயில் அசிடிட்டி டெஸ்ட் ப்ராசஸ்ஸு, அதுக்கு என்னென்ன டெஸ்டிங் கிட் வேணும், எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுறதுக்காக கண்டுபிடிச்ச ஒரு கேஸ்டேஷன் டிரான்ஸ்ஃபார்மரோட பர்பஸ்ஸு, அதில் என்னென்ன பார்ட்ஸ் அப்படின்றது பார்த்தோம். ஓகே, அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரோட ஸ்டார்டர்னு எடுத்துட்டோம்னாவே டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டரு, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரு, ஸ்டாப் ஸ்டார்டரு, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ட்ரைவ் V அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்டார்டரை பற்றியெல்லாம் வந்து இனி ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.